திருமயிலை அன்னையின் சிறப்பு நவநாள் ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது மீட்புக்காக கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுள்ளமான இறைமகனாகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருமயிலை மாதாவின் பேராலயத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் மூவர் இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல பரம தந்தையில் உமது அன்பு மகளாம் திருமயிலை மாதாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த திருமயிலை மாதாவை போற்றி புகழ குடியிருக்கும் எங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகளாகிய இயேசு கிறிஸ்து கன்னித்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வனே, நீர் சிலுவையில் தொங்கிய போது உம் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர் அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினியாகிய கன்னி மரியாளை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை உமது பரிசுத்த ஆலயங்களாக மாற்றியருளும். உமது தூய அன்பினால் நிரப்பியருளும். நம் தாயாம் மரியன்னையை புகழ்வோம். தயைமிகு தாயே, எம் அரசியே, எம் உயிரே இன்பமே நம்பிக்கையே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகுந்த உலகில் நின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இது நன்றியே நாங்கள் இந்த பிரதேச கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாய்பரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமென். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மரியே, மயிலை அன்னையே, உம் புனித உறவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லாரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகிறோம். அன்புள்ள தாயே, எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தேவையாய் இருக்கின்றன. துன்ப துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்று தாரும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளியும். நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். அல்லது எமது துன்பங்கள் எம்மை விட்டு நீங்குவது இறைவனின் திருவுளம் இல்லை எனில் அவற்றை எமது ஆன்மாவின் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் எனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உறுதியை பெற்று தாரும். அன்னையே, எமன்றாட்டை கேட்டருள்வீர் என்று நம்புகிறோம்.
மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னதுத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவில் அன்பானவர், இன்று மாதத்தின் 2வது சனிக்கிழமை நம்முடைய பாதுகாவலியான திருமயிலை அன்னையினுடைய வணக்க நாள். இந்த நாளில் இந்த அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் இந்த அன்னையின் வழியாக இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த இந்த பலியை நன்றின் பலியாக ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக இப்பலியை நன்றி பலியாக ரீதா திலீபன், ரவேல், ஃபபினா ஸ்டெனி, சேசு குழந்தைராஜ், சகாய மேரி, திருமதி பெஞ்சமின் ராஜா, திருமதி நான்சி ஹியூபர்ட், திருமதி ரொசாரியோ அருண்குமார், மேலும் இன்று 6வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஸ்டீவ் ஸ்மித், மேலும் எஃப் பென்டோ பெனிஷா, ஆண்டோ பெனிஷா இவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நல்ல உடல் சுகம் வேண்டி லோகநாதன் இவ்வழியில் மன்றாடுகிறார். பின்வரும் ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காக இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுப்போம். மோனா அப்சலோன், கந்தன் ஆண்ட்ரூஸ், ஜேம்ஸ் அம்மாள், செல்வராஜ் 1ஆம் ஆண்டு நினைவு, டி ஆரோக்கியசாமி, ஜஸ்டின் ஆரோக்கிய ராய், கேடி ஜார்ஜ், எல் பிரகாசமேரி 6ஆம் ஆண்டு நினைவு, சபரிமுத்து ஆரோக்கிய மேரி, மேலும் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிலைப்பாற்றிற்காக இவளை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். உமது
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித மயிலை அன்னையின் நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித ஜான் மரிய வியானி வட்டம், காணிக்கை மாதா, நல்ல ஆலோசனை மாதா, அன்பிய இறைமக்களின் சார்பாக அன்போடும் உவகையோடும் வரவேற்கிறோம். இஸ்ரேலின் மீட்பு வரலாற்றில் இடம்பெற்ற இறைவாக்கினர்களின் ஒருவரான எலியா இறைவனை பற்றி கொள்ளாமல் வாழ்ந்த மக்களிடம் நெருப்பு போல் எழுந்தார் என்பதை சீராக்கின் ஞான நூல் கூறுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் மையமாக கொண்டு வாழ்வோம். புனித மயிலை அன்னை மீட்பின் தாய். புனித மரியா கடவுளுக்கு மட்டும் தாய் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு தாயாக இருந்து நம்முடைய மகிழ்வில், துன்பத்தில், வெற்றியில், தோல்வியில் மற்றும் அனைத்து நிகழ்வுகளிலும் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்னை மரியாள் நம்மோடு பயணிக்கின்ற போது நம் வாழ்வு என்றும் பூந்தோட்டம் போன்று அமையும். திருமயிலை அன்னையின் சிறப்பு நவநாளை சிறப்பிக்கும் நாம் என்றும் நன்மையானவற்றை தேர்ந்தெடுத்து வளமோடு வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வான தூதரின் அறிவிப்பால் தூய கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவிழம் கொண்டீர. ஆதலால் உண்மையில் அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவி பெற அருள் தாரும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய, 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். உங்கள் பதில்: கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். உங்கள் பதில்: கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். உங்கள் பதில்: கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார்.
திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் நீங்கள் மயிலை அன்னையினுடைய நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலியாக, துணை பாதுகாவலியாக கருதப்படுகின்ற நம் அன்னையினுடைய மாபெரும் விழாவை கொண்டாடி இருக்கின்றீர்கள். ஆகவே நம்முடைய பேராயர் அவர்களுக்கும், சிறப்பாக இத்திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும், பணிபுரிகின்ற குருக்கள் மக்கள் உங்கள் அனைவருக்கும் மயிலை மாமரியினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கொடைக்கானல் அந்த பகுதிக்கு மலைப்பாங்காக இருக்கிற அந்த பகுதிக்கு ஒரு சுற்றுலா ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஏறக்குறைய ஒரு 10-15 குருவானவர்கள் நாங்கள் அந்த சுற்றுலாவுக்கு சென்றிருந்தோம். அவ்வாறு பயணம் இனிமையாக சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு வாகனமானது அன்பானவர்களை எங்கள் முன்னாடி ஓவர்டேக் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடி வந்து பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த வாகனம் அதற்கு பின்பாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே ஒரு அச்சுறுத்தும் அளவிற்கு முன்னால் போய் கொண்டிருந்த அந்த வாகன ஓட்டியானவர், ஒரு காரை ஓட்டு கொண்டிருந்த அந்த சகோதரர் தாறுமாறாக அந்த காரை அவர் ஓட்டிக்கொண்டே வருகிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கொஞ்சம் மெதுவாக போ அப்படி என்று சொன்னோம். அது மட்டும் கிடையாது, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவர் சென்று இப்படியும் அப்படியுமாக ஏதோ நடனம் ஆடுவது போல அன்பானவர்களே அவர் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தார். எங்களுக்கு நாங்கள் மேலே சென்று அந்த குறிப்பிட்ட இடத்தை அடையும் அளவு வரைக்கும் அன்பானவர்களே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பயணத்தை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட எங்களுக்கு ஒரே பரபரப்பாகத்தான் இருக்கிறது, ஒரே திடுக்கிடும் ஒரு அனுபவமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருவரை காலத்தின் துவக்கத்திலே நாம் துவங்கி இருக்கிறது 2025 வருடத்தினுடைய யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த மற்ற யூபிலி ஆண்டை விட இந்த யூபிலி ஆண்டு எதை நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்ல முடியுமா? இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இதனுடைய இம்பார்ட்டன்ட் டார்கெட் அப்படின்னு சொன்னால் என்ன? இது எதிர்நோக்கு என்ற ஒரு முக்கிய ஒரு கருத்தை மையமாக கொண்டிருக்கிற ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட் அஸ். அதாவது எப்பொழுதுமே எதிர்நோக்கு நம்மை தோல்வி அடைய செய்வதில்லை என்ற ஒரு நல்லதொரு குறிக்கோளோடு நம்முடைய பரிசுத்த திருத்தந்தை அவர்கள் அன்பானவர்களே இந்த வருடத்தை எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டாக அவர் அறிவித்திருக்கிறார். அதன் குறிப்பாக அதனுடைய முக்கிய அந்த ஒரு சொற்சொடராக அல்லது வாக்கியமாக என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை நம்முடைய திருத்தந்தை அவர் சொல்லுகிறார். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று அவர் சொல்லுகிறார். எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் என்பதை மீண்டும் மீண்டுமாக அன்பானவர்களே நம்முடைய திருத்தந்தை அவர்களும் நம்முடைய பேராயர் அவர்களும் மேலுமாக அனைத்து குருக்களும் இதை சிறப்பாக அவர்கள் அறிவித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லா பயணமும் ரொம்ப எளிமையாக இருந்து விடாது அன்பானவர்களே. எப்பொழுதுமே பயணம் என்றால் ரொம்ப எப்பொழுதுமே ஜாலியாக பார்த்தீங்கன்னா பயணத்தில் எல்லாம் என்ன செய்வாங்க, நல்லா கைத்தட்டி நடனம் ஆடிக்கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு உற்சாகமாக ஆ ஓ என்று கத்திக்கொண்டு அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வதையெல்லாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, ஒரு சில நேரங்களில் நீங்கள் பயணத்தை சுற்றுலா பயணம் மட்டும் மேற்கொள்வது கிடையாது. நீங்கள் அலுவலகத்துக்கு போவீங்க அல்லது நீங்கள் பள்ளிக்கு போவீங்க, அதுவும் பயணத்தை மேற்கொள்வீர்கள். எல்லா நேரத்திலும் பயணங்கள் அனுபவங்கள் இனிமையாக அமைவதில்லை அன்பானவர்களே.
ஒரு சில நேரங்களிலே அந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் ரொம்ப மோசமான அனுபவங்களாக இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்றைய முதல் வாசகத்திலும் அல்லது நற்செய்தி வாசகத்திலும் அன்பானவர்களே இருக்கின்ற ஒரு முக்கிய கருத்து, the important theme of today's first reading as well as the gospel is எலியா என்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். யார் இந்த எலியா என்று பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு சுற்றி இருக்கிற கலாச்சாரம், சுற்றி இருக்கிற மரபுகளுக்கு, சுற்றி இருக்கிற வேற்று தெய்வங்களுக்கு அல்லது சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு சவாலாக இருந்தவர் தான் இந்த எலியா என்று விவிலிய வல்லுநர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரும் பாகால் தெய்வம், பேல் தெய்வம் என்று வெவ்வேறு தெய்வத்திற்கு பின்பாக போய் கொண்டிருக்கும் பொழுது யாவே கடவுள் மட்டுமே ஒரே கடவுள். அந்த யாவே கடவுளை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும். அந்த யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள். அந்த கடவுளுக்கு எதிராக செய்பவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் நிரூபிப்பவராக என்ன செய்கின்றார்? அந்த பாகால் தெய்வத்தினுடைய இறைவாக்கினர்களை அவர் தோற்கடித்ததாக விவிலிய வரலாறு நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. மிக அற்புதமான ஒரு இறைவாக்கினர். ஆகவே எலியாவினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவருடைய வருகைக்காக தன்னையே தயார்படுத்துகிறார். அந்த காலத்தில் அவர் யாவே கடவுளை, ஏலோஹிம் என்று அழைக்கப்படுகிற கடவுளை, அதோனை என்று அழைக்கப்படுகிற ஒரு கடவுளை, எல் என்று அழைக்கப்படுகிற அந்த கடவுளை அவருடைய வருகைக்காக தயார் செய்கிறார். அந்த வருகையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் குறுக்க வருகிறார்களோ அல்லது என்னென்ன தடை இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றுகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார். அப்படின்னு நற்செய்தியில் பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? பைபிளிலிருந்து எடுத்து வாசிக்கலாம். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். வாசிங்கம்மா. மலாக்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறான். உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென கோவிலுக்குள் நுழைவார் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வசனம், மலாக்கி இறைவாக்கினர்கள் கூறுகின்ற ஒரு வசனம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் நம்ம நினையாத நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் ஆலயத்திற்குள் நுழைவார் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அது அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி. அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி என்னவென்று பார்க்கும் பொழுது அது என்ன குறிப்பிடுகிறது? அன்பானவர்களே, எலியா வருவார், ஆண்டவருடைய தூதர் வருவார். அவர் என்ன செய்வார்? ஆண்டவருடைய வழிக்காக, ஆண்டவருடைய பயணத்திற்காக அவர் நம்மை ஆயத்தம் செய்வார் என்பதை பார்க்கும் அன்பானவர்களே. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நாம் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் என்பது அல்லது நாம் தயாரிக்கின்ற தயாரிப்புகள் தான் உண்மையான தயாரிப்புகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்களேன் அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் தான் நாம் எவ்வளவு வஞ்சக எண்ணங்களை நாம் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய பொறாமை எண்ணங்கள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், பிறருடைய பெயருக்கு நாம் அவப்பெயரை உண்டு பண்ணுவது, பிறர் வாழ்வை கலங்கப்படுத்துவது, பிறர் வாழ்வை கெடுப்பது என்று பல்வேறு விதமான அன்பானவர்களே நம்முடைய பயணத்தின் தடையை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பயணிகள் தான். நம்ம ஏதோ நம்ம சுற்றுலாவுக்கு செல்வதற்கு மட்டும்தான் நம்ம பயணிகள் கிடையாது, அல்லது பள்ளிக்கு செல்லும்பொழுது மட்டும்தான் நம்ம பயணிகள் கிடையாது, அல்லது வேலைக்கு செல்லும் பொழுது, ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்பொழுது அப்பொழுதுதான் பயணிகள் என்று கிடையாது அன்பானவர்களே. மாறாக நாம் அனைவரும் மிகப்பெரிய மாபெரும் ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம். அந்த பயணம் எங்கே? வானகத்தை நோக்கிய அந்த ஒரு பயணமாக இருக்கிறது அன்பானவர்களே. எலியாவை ஆண்டவர் அனுப்பியதன் முக்கிய நோக்கம் இந்த பயணத்திற்காக செம்மைப்படுத்த வேண்டும் என்று. புதிய ஏற்பாட்டில் உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும். அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறார்கள்? எலியா ஆண்டவருடைய தூதராக திருமுழுக்கு யோவான் வந்தார். எலியாவும் அவருடைய கடமையை சரிவர செய்தார். அதே போல திருமுழுக்கு யோவானும் அவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்தார். அன்பானவர்களே, நாமும்
ஆண்டவருடைய வழிக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். கணவன் மனைவியுடைய வழிக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும், உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காகவும், உங்களுடைய நண்பர்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக இந்த நேரத்தில் நாம் தயாரித்து கொள்வோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் விழா என்பது ஆண்டவருடைய முதல் வருகைக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் என்று நினைக்கிறாங்க, திருவருகை காலத்தில். அப்படியெல்லாம் அன்பானவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற ஒரு காலம். அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியும். 2025 வருவாரா, 26 வருவாரா, 30 வருவாரா, 50 வருவாரா, அல்லது 2100 வருவாரா என்பது நமக்கு தெரியாது அன்பானவர்களே. ஆனால் அவர் வரும்பொழுது நான் எந்த அளவிற்கு நான் ஆண்டவருடைய வருகைக்காக என்னையே நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய குடும்பத்து உறுப்பினர்களை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன், என்னை நம்பி வந்திருக்கிற மக்கள், எனக்காக பரிந்து பேசுகின்ற மக்கள், அந்த புனிதவுடைய நம்முடைய மாதா போன்ற அந்த புனிதவுடைய உதவியால் நான் எந்த அளவிற்கு என்னையே நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு துணை புரிவாராக. ஆமேன். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது வார்த்தையை வாழ்க்கையால் போதிக்கவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களை ஞானத்தோடு வழிநடத்தவும், அழைத்த உம்மில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பிய வட்டத்தில் உள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் குடும்ப வாழ்வின் மேன்மையை உணர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எம் பிள்ளைகளை கிறிஸ்துவ நற்பண்புகளில் வளர்த்து தாழ்ச்சியுடனும் அன்புடனும் எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு பணிபுரிந்து வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, இயற்கை சீற்றங்களாலும் போர்களினாலும் துன்ப துயரத்தை அனுபவிக்கின்ற மக்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, நீரே அவர்களுக்கு நம்பிக்கையை மிகுதியாக்கி அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அமைதியில் வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் மருத்துவரே எம் இறைவா, தீரா வியாதிகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் மக்களின் மனதினை வாட்டும் துன்ப துயரங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். நமக்காக என்னாலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய மயிலை அன்னையின் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றாக இறைவனுடைய பாதத்திலே நாம் எடுத்து வைப்போம். அன்பை உருவான இறைவா, தகுந்த தயாரிப்போடு ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் என்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், எங்கள் குடும்பங்களையும் எங்களை நம்பியிருக்கிற மக்களையும் நல்ல முறையில் வழிநடத்த என்னாலும் ஆசீர்வாதத்தை தந்திடலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த திருமகனுமாக இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவேற்றி கொண்டு வந்து, எனவே இக்காணிக்கைகளை ஏற்றிவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருளாளமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எடுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவின் நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை திருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மது மாண்பைமான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க எங்கள் மயிலை அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்தவர்களாக இறைவனுடைய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய வருகைக்காகத்தான் எலியா திருமுழுக்கு போன்றவர் வழியை ஆயத்தம் செய்தனர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரிநிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் ஆன்மா
அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்று மாதத்தின் 2வது சனிக்கிழமை நம்முடைய பாதுகாவலியான திருமயிலை அன்னையினுடைய வணக்க நாள். இந்த நாளில் இந்த மாலை திருவழிபாட்டை திருப்பள்ளியை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்து இறைவனின் ஆசிரியை நமக்கு பெற்று கொண்டிருப்பவர் அருட்தந்தை ரீகன் மனுவேல் ராஜ் தந்தை அவர்கள் தற்போது திரு இருதய குருத்துவ கல்லூரியில் விவிலிய பேராசிரியராக இருந்து பணிபுரிந்து வருகிறார். ரோமையில் தன்னுடைய விவிலிய இறையியல் முதுகலை பட்டத்தை பெற்றிருக்கின்றார். தந்தை அவர்கள் மிகவும் பழகுவதற்கு எளிமையானவர், அன்பான ஒரு தந்தையும் கூட. மிகவும் எளிமையான வகையில் பாடங்களை குருமானவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர், நல்ல மறைவுரை திருப்பலியை ஆற்றக்கூடியவர். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய திருத்தலத்தின் அதிபர் தந்தை, பங்கு தந்தை சார்பாகவும் ஏனைய அருட்தந்தையர்கள் மற்றும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த 7வது வட்டமான புனித ஜான் மரிய வியானி வட்டம், மேலும் இந்த வட்டத்தில் உள்ள காணிக்கை மாதா மற்றும் நல்ல ஆலோசனை மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எதிர்வரும் ஜனவரி மாதம் புதிய மாதம். இந்த புதிய ஆண்டில் 2வது சனிக்கிழமை ஜனவரி மாதம் 11ஆம் நாள் அந்த திருமயிலை அன்னையின் வணக்க நாளை சிறப்பிப்போர் 8வது வட்டமான புனித சூசையப்பர் வட்டம். மேலும் இந்த வட்டத்தில் உள்ள பெரிய நாயகி மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறை மக்களும். அன்பானவர்கள், நாளை டிசம்பர் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முன்னரே அறிவித்தது போல மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய பேராலயத்தில் உள்ள அனைத்து பாடகர் குழுக்களும், மொத்தம் 9 பாடகர் குழுக்கள் இருக்கிறார்கள். இந்த 9 பாடகர் குழுக்களும் கிறிஸ்து பிறப்பு பாடல்களை, கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் பாடல்களை நமக்காக பாடி கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் பெருவிழாவின் மகிழ்வையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பேராலயத்தின் அனைத்து பாடகர் குழுவினர்களும் தனித்தனியாக அந்த குழுக்களோடு வந்து கிறிஸ்து பிறப்பு பாடல்களை நமக்கு நாளை மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் பாடுவார்கள். எனவே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டுக்கு உதவி செய்தவர்கள் வேதியர், பாடகர் குழுவினர், பீட பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் தேர் அலங்காரம் செய்தவர்கள், திருத்தல பணியாளர்கள், இருக்கை அமைத்தவர்கள். இன்று இருக்கை அமைத்தவர்கள் வந்து நம்முடைய பீட சிறுவர்கள். சும்மா இருந்தாங்க, சுற்றின்னு இருந்தாங்க. நான் தான் அவங்களை ஏன்டா சும்மா சுற்றின்னு இருக்கேங்க, வா உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்தேன். சரிங்களா? எனவே பீட சிறுவர்களுக்கு நம்முடைய நன்றி. மேலுமாக இன்றைய திருப்பலியில் பங்கேற்று உங்கள் அனைவருக்கும், பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும், மேலும் பக்தர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியின் முடிவில் அன்னையின் தேர்பவனி இருக்கும். தேர்பவனி முடிந்தவுடன் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் மந்திரித்த திரு எண்ணெய்களை உங்களுடைய நெற்றியில் நாம் இந்த நாளினுடைய இறுதியில் நாம் பூசுவோம். எனவே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்கு ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை வின்சென்ட் சின்னுதுரை அவர்களுக்கும், மேலுமாக நிர்வாக தந்தை அருட்தந்தை வில்சன் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை ஜோ நிர்மல் அவர்களுக்கும், டீக்கன் அவர்களுக்கும், என்னோடு கூட இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நான் குருமடத்திலிருந்து வருகிறேன். இறை அழைத்தலுக்காக சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். இறை அழைத்தல் குறைந்து வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் அனைவரையும் இறை அழைத்தலுக்காக இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்பாக ஜெபிக்குமாறு அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்த அருள்தாரும். திருமகளுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைய அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் பாதையை செம்மைப்படுத்துபவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வரும் வந்து உம்மை போற்றுகின்றன. இன்று நாங்கள் எம்முடைய பாதுகாவலையான நம்முடைய அன்னை மரியாள் வழியாக, மயிலை அன்னை வழியாக எங்கள் புகழாஞ்சலியை உங்களுக்கு நன்றி உணர்வோடு பெருமகிழ்வோடும் நமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி மயிலை அன்னையுடைய திருவுருவம் தாங்கி இந்த தேரினையும் தேரோடு வலம் வருகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அனைவரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய அன்னையை புகழ்வோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்பானவர்களே, இப்பொழுது பலிபீட சிறுவர்கள் முன் செல்ல மக்கள் அனைவரும் வரிசையாக நாம் அவர்களை பின்தொடர்வோம். இறுதியாக நம்முடைய அன்னையின் தேரை நாம் சுமந்து வருவோம். எனவே பக்தர்கள் யாரும் இருக்க வேண்டாம். எனவே நடக்க முடிந்தவர்கள் அனைவரும் வரிசையில் பக்தியோடு அன்னையின் மன்றாட்டு மாலைகளை ஜெபித்துக் கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் இந்த தேர்பவனியில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புனித மயிலை மாதா மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துணையாளரான தூய ஆவியாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் தூய்மையும் வல்லமையும் நிறைந்த மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை உணர வைக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் முன்னோர்களால் உரிமையோடு போற்றி வணங்கப்பட்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் நிலை பெற்று விளங்க காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலையில் வீற்றிருந்து எல்லா மத மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அரும் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே, இரு கரங்கள் இணைந்தவளாய் இறைவனோடு எங்களை இணைக்க இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகலனாய் இருந்து கற்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அன்பில் வாழும் மக்களை இன்றளவும் எல்லா இயற்கை சீற்றத்தினின்றும் காத்து வரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அதிகம் நேசித்த புனித தோமையாருக்கு ஆன்மீக பலமாய் இருந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் ஜெபத்துக்கு செவிமடுத்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்றுத்தந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கு ஊற்றான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தர்களுக்காக இடைவிடாது இறைவனிடம் மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்புயிர் பாடி நித்திய துதிக்குரிய பாடி இறைவனை நாம் ஆராதிப்போம். செய்யும் போர்
அனைவரும் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் உண்மையானவர், இயேசுவே என்னை காப்பாற்றுபவர், இயேசுவே என்னை வழிநடத்துபவர், இயேசுவே எனக்கு எல்லாமாய் இருப்பவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, இதோ மயிலை மாதாவினுடைய சிறப்பு நவநாளாகிய இன்று இறை பிரசன்னத்தில் நாம் இன்னும் அதிக நேரம் செலவிடுவதற்காக இந்த மாலை ஆராதனையில் பங்கேற்க இறைவன் நமக்கு ஒரு உன்னத அழைப்பை விடுக்கிறார். இதோ கடந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நமக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காகவும் நன்றி கூறும் விதமாக நாம் இதோ இந்த மாலை ஆராதனையில் நாம் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நன்னாள்களில், வருகின்ற வருடத்தில் இறைவன் நம்மை இன்னும் கூட சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும். உடைய ஒவ்வொருவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடம் இந்த வேளையில் குடும்பத்திற்காக நாம் ஜெபித்து கொள்ளுவோம். இறைவன் தொடர்ந்து உம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதன் விதமாக ஆராதனை பாடல் ஒன்றை பாடி நாம் இறைவனுக்கு நம்முடைய நன்றியும் ஆராதனையும் இப்பொழுது நாம் எடுத்துரைப்போம். கரங்களை தட்டி அனைவரும் உற்சாகமாக ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். கைகளை தட்டி உற்சாகமாக இயேசுவை ஆராதிப்பேன். நன்றியோடு ஆண்டவருக்கு ஆராதனையை நாம் செலுத்துவோம். துதிகன மகிமை அனைத்தும் ஆண்டவர் ஒருவருக்கே என்ற நம்பிக்கையோடு, அவர் அன்றி நான் யாரையும் நான் ஆராதிக்க போவது இல்லை, யாரையும் நான் துதிக்க போவது இல்லை. என் ஆண்டவர் ஒருவரை மட்டுமே, அவர் வழியை நான் தயாரிக்க வேண்டும் என்று அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவரை துதிப்பாயாக, நன்றியோடு துதிப்பாயாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வானக தூதர்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புனிதர்கள் புடை சூட என்றென்னும் ஓசனா ஓசனா. ஆண்டவருடைய பெயர் புகழப் பெறுவதாக. அவர் நாமம் இதோ விண்ணகத்தில் எல்லா திசைகளிலும், மண்ணுலகில் எல்லா திசைகளிலும் எங்கெங்கும் கம்பீரமாக ஒலிப்பதாக என்று அன்பான சகோதரனே சகோதரியே, மண்ணுலகிலே நாம் விண்ணுலகத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரே நீ வாழ்க, ஆண்டவரே என்னை துதிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ அங்கு இருக்கிற வானதூதர்கள் ஒளியோடு சேர்ந்து, புனிதருடைய குரலோடு சேர்ந்து ஆண்டவருடைய புகழ்ச்சி பாடுகின்ற ஒன்றாக, அதுக்கேற்றால் போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பவராக இருக்கிறார். எனவே ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன்.
அனைவரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி நாம் அனைவரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இன்னும் ஒரு முறையாக அனைவரும் உற்சாகமாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். நன்றியோடு நம் ஆண்டவரை துதிப்போம். இதோ இறை பிரசன்னத்தில் நற்கருணை நாதர் முன்பாக, ஆண்டவரே, நீங்கள் உங்களை விட்டு அவங்களுக்கு யாருமே இல்லை, உங்கள் மூலமாகத்தான் நாங்கள் இவ்வளவு நன்மைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை, எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் அன்பான ஆண்டவரை நல்ல முறையில் எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீங்க. எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ நோய்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வருத்தங்கள், கண்ணீரோடு அவமானத்தோடு வெளியே சொல்லக்கூட முடியாமல் நாங்கள் எவ்வளவு நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை, யார் எங்களுக்கு ஆதரவு? ஆண்டவரை, உண்மை விட்டா எமக்கு யாருமே இல்லை. ஆண்டவரை, கண்ணீரோடு நான் செபிக்கிறேன். ஆண்டவரை, பிறரிடம் நான் என்னுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது, பிறரிடம் என்னுடைய துன்பங்களை சொல்லும் பொழுது அவர்கள் என்னை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். யாருக்குமே என் மீது அக்கறை இல்லை. நண்பர்கள், தோழர்கள், தோழியிடம் சொன்னால் அவர்களும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். சொந்தக்காரர்கிட்ட சொன்னால் இதோ நீ அழிந்து போவாயாக என்று அவர்கள் நினைத்து ஒரு நாளும் ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்லாமல் நம்மை தீய வழியில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆகவே நம் நற்செய்தியில் கேட்டது போல எலியாவை போல நாம் மாற வேண்டும். திருமுழுக்கு யோவானை போல நாம் மாற வேண்டும். மயிலை அன்னையை போல நாம் மாற வேண்டும். புனிதர்கள் போல நான் மாற வேண்டும் என்று இதோ நற்கருணை நாதர் முன்பாக அவருடைய ஆயத்தத்தை, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். நன்றியோடு ஆண்டவரை மௌனமாக ஒரு சில நொடி துளிகள் நாம் துதித்து கொண்டே இருப்போம். நான் ஆண்டவரை துதிக்க அவர், சகோதரனே, சகோதரியே, பிரதர், சிஸ்டர், கவலைப்படாதீங்க என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதோ நான் என்னோடு முன்னோடு கூட இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இங்கே 2-3 பேரின் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன். நம்புகிறாயா? நலமாகி என்று சொன்ன இறைவன். இதோ சக்கேவே, மரத்திலிருந்து கீழே இறங்கி வா என்று நான் முன்னோடு தங்க வேண்டும் என்று சொல்ல இறைவன். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்குவீர் என்று சொல்லும் பொழுது பார்வையற்ற பார்த்திமேவை இங்கே வா என்று கூப்பிட்டு அவருக்கு பார்வை தந்த இறைவன் இப்பொழுது உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை என்று. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பாடலை இப்பொழுது நாம் பாடி அதனுடைய பாடலுடைய இறுதியில் நாம் அபிஷேக ஜெபத்தில் நாம் பங்கு பெற்று இறுதியாக நாம் இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே அனைவரும் எழுந்து நின்று இந்த வேளையில் நான் முன்னை விட்டு விலகுவதில்லை என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டிருப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக என்னென்ன தேவை நமக்கு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக நீ ஜெபிக்க வந்திருக்கலாம், ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். எனவே பயப்படாத, ஆண்டவர் உன்னை ஏமாற்ற போவது கிடையாது, ஆண்டவர் என்னாலும் உன்னை கைவிட போவது கிடையாது, உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். நான்
அனைவரும் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எந்த கருத்துக்காக நீ வந்திருக்கிறாயோ, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்காக நிறைவேற்றி கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன் என்று நீ ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறாயோ, அந்த கருத்தை ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென். மனமே அனுங்கிருமேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் நீர் யாவை துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துரத்திடுவேன், உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவை போக்கிடு. அனைவரும் ஒன்றாக உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரியே, இந்த மாலை வேளையில அன்னையினுடைய மயிலை அன்னையினுடைய திருநாளாகிய இன்று சிறப்பாக உம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உனக்கு என்ன வேண்டுமோ நீ ஆண்டவரிடம் நீ கேட்டுக்கொள். என்னென்ன தேவை உனக்கு இருக்கிறதோ, நீ என்னென்ன எதற்காக நீங்க வந்திருக்கிறாயோ, ஒருவேளை திருப்பலி கிளம்புவதற்கு முன்பாக அல்லது வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக, இன்னைக்கு நான் திருப்பலிக்கு நான் போகிறேன், இன்னைக்கு நான் மயிலை மாணவனுடைய நவநாளுக்கு நான் செல்லுகிறேன், இதோ புனித தோமையாருடைய தேசிய திருத்தலத்திற்கு நான் செல்லுகிறேன், எனக்கு இதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் என்று நீ எந்த மன்றாட்டுக்காக நீ வந்திருக்கிறாயோ, அந்த மன்றாட்டை ஆண்டவர் கருணையோடு அவர் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார். ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்காக அந்த மன்றாட்டு இருக்கலாம், அல்லது உன்னுடைய கணவனுக்காக அந்த மன்றாட்டு இருக்கலாம், அல்லது உன்னுடைய மனைவிக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய சகோதர சகோதரிக்காகவோ, அது உடல்நிலை சரியில்லாம டாக்டர்கள் கூட கைவிட்ட அந்த நோயாக கூட இருக்கலாம். அன்பான சகோதர சகோதரிய, ரொம்ப நாளாக எனக்கு இந்த வலி இருக்கிறது, ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, ரொம்ப நாளாக நான் மன அழுத்தத்தில் பாரத்தில் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், டிப்ரெஷனில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அன்பான சகோதர சகோதரிய, ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனக்க உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சிறப்பாக ஆண்டவர் இந்த வேளையில் உடைய என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ நீ நாள் வரை இது நிறைவேறாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாத, டோன்ட் வரி, ஆண்டவர் அதை நிறைவேற்றி காட்டுவார். நன்றியோடு இந்த பிரசன்னத்தில் இதோ நற்கனை ஆண்டவர் முன்பாக அதை நீ ஒப்பு கொடுத்து வேண்டிக்கொள். குடும்ப ஒற்றுமைக்காக நீ ஜெபித்துக் கொள்ள. குடும்பத்தில் ஒருத்தர் அடிச்சு கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு குடும்ப அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன் குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் நாங்கள் மன கூறலோடு அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பில்லாமல் இருக்கிறோம், ஒரே பகைமை உணர்வு, பொறாமை உணர்வு, வஞ்சகம் ஒன்றும், பழி வாங்கணும் என்ற நோக்கம், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் உன்னிடமிருந்து எடுத்து அவர் அகற்றி வெளியே போட்டு விடுகிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிய, இதோ வருகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்று நான் ஆண்டவருடைய வழிக்காக, என்னுடைய ஆண்டவருடைய வருகைக்காக என்னுடைய வழியை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவருடைய மனதிலே புகுந்து தீமையான எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் வெளியே அகற்றிவிட்டு அவர் தூய்மையான மனதை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரை நோக்கி நீ வென்று கொள்வாயாக. எல்லாரையும் நீங்கள் ஒப்புக்கொடு. உங்களுடைய கணவனை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, உங்களுடைய மனைவியை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. வயதான சகோதர சகோதரியை, உடலில் சரியில்லாமல் இருக்கிற, பல ஆண்டுகள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு குணமளிக்கிறார் என்று அவரை ஒப்புக்கொடு. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. இதோ பல வருடங்களாக வயதாகி கூட திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரியை நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதை பல வருடம் ஆகிட்டு, திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் குழந்தை இல்லை, வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதை வாங்க வேண்டுமா அன்பான சகோதர சகோதரியை, அல்லது வீடு கட்ட வேண்டுமா, இவ்வளோ கண்ணீரோடு செபித்து கொண்டு இருக்கிறாயா, ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னென்ன தேவைகள், எப்படிப்பட்ட தேவைகள், யாருக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நம்மை படைத்த தேவன் எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். 2024 இல்லைன்னா என்ன, 2025 என்னுடைய சகோதரனை மாபெரும் ஆசீர்வாதத்தில் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று நம்ம இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே நன்றியோடு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை படைத்த நம் ஆண்டவரை கடவுளிடம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென் ஆமென். நன்றியோடு இறைவனுக்கு மௌனமாக நம்முடைய ஆழ் மனதிலிருந்து நன்றி என்று சொல்லுவோம். பிறப்பு முதல் இந்நாள் வரை நல்ல வகையில் நம்முடைய பாதையில் இருக்கிற, பயணங்களில் இருக்கிற தடைகளையெல்லாம் அகற்றி என்னுடைய மகன், என்னுடைய மகள் நன்றாக மகிழ்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்று உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். மயிலை அன்னை, திருமுழுக்கு யோவான், எலியா போன்ற நல்ல மனிதர்கள் வழியாக தவறான பாதையில் நாம் சென்றால் கூட கண்டித்து திருத்தி நம்மை நல்வழியில் சுகமான வாழ்வில் நடத்தி கொண்டு சென்றிருக்கிற நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இப்பொழுது நாம் அனைவரும் மாண்பியர் கீதம் பாதி இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். முறைகள் அனைத்தும் இனி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தின உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மரபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.